தமிழின் தொன்மை. சரியா? அதில் 9th புக்கில் இருக்கக்கூடியது விரிவாகும் ஆளுமையின் டைட்டிலில் தமிழோட தொன்மையை பற்றி பேசியிருக்கிறாரு. யார் சார்? இந்த கிறிஸ்தவ பரப்புரையாளர்கள்லாம் வராங்கள்ல யூரோப்லேருந்து வந்து பரப்புனா என்ன பண்ணணும்? நம்ம மொழியை கற்றுக்கிட்டு அப்போ தான் பரப்ப முடியும் மக்கள்கிட்ட. ஸோ தமிழ் கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் மிரண்டு போகிறானுங்க, என்னடா தமிழ் இவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா அழியக்கூடிய தருவாயில் இருக்குது. நேற்றே பார்த்துருப்போம், அந்த நூல்கள்லாம் காப்பாற்றினதே அவனுக்கு தான் நிறையா. ஏன்னா இந்த ஆரிய குரூப் என்ன பண்ணுறானுங்க, தமிழை ஒழிக்கிறது தான் அவனுக்கு வேலையே. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வரலாறு கூட ஏற்றுக்க மாட்டேங்கிறானுங்க பாருங்க. அப்படி முக்கியமான அந்த சமய பரப்பாளர் கிறிஸ்துவ பெரியார்கள் அப்படிங்கிறாங்க இல்லையா, அவங்க தான். தனிநாயகம் அடிகள் அப்படிங்கிறவர் ஒருத்தர். அடிகளாரின் சொற்பொழிவுகள் தமிழர் புகழை பரப்பும் குறிக்கோளை கொண்டவை. இவர் கிறிஸ்தவ பாதிரியார். யார்? தனிநாயகம் அடிகள். அவரோட பேச்சு தான் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க உரையை. இலங்கையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அவர் ஆற்றிய பஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு. அவர் அங்கே பேசின சொற்பொழிவை தான் நமக்கு இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க. தமிழோட சிறப்பை பற்றி அதில் பேசியிருக்கார். தம் சொற்பொழிவு வாயிலாக உலகம் முழுவதும் தமிழின் புகழை பரப்பினார். யார்? தனிநாயகம் அடிகள். உலக தமிழாய்வு மன்றம் உருவாகவும் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் உருவாகவும் இவர் காரணமாக இருந்தார். உலக தமிழாய்வு மன்றம் உருவாகிறதுக்கும் இன்றைக்கி உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் உருவாகிறதுக்கு இவர் தான் காரணம். யார்? தனிநாயகம் அடிகள். இவர் தொடங்கிய தமிழ் பண்பாடு என்ற இதழ் இன்று வரை வெளிவந்து கொண்டிருக்கிறதாம். தமிழ் பண்பாடு ஏன்னா உயர்ந்த பண்பாடு. எதுக்கு முன்னாடி? இந்த ஆரிய குரூப் உள்ளே போகிற வரைக்கும் முன்னாடி, அதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும். ரைட், பாப்பா என்ன உரையாட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸோட தான் பண்ணியிருப்பார் எல்லாமே. உலக நாடுகளையும் மக்களையும் உட்படுத்தி அன்பு பாராட்டுவது நம் இயல்பு. நம்ம தானே, நம்மளோட இயல்பு. யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த பூமியில் பிறந்த எல்லாரும் யாரும் எனக்கு சொந்தக்காரன், எந்த மொழியிலும் சொல்லியிருக்க மாட்டான் அந்த மாதிரி. அதான் சொல்கிறாங்க. இது 20ஆம் நூற்றாண்டில் வானூர்தி போக்குவரத்து வளர்ந்த பின்பு தோன்றியதோர் பண்பு என்று நாம் நினைக்க வேண்டியதில்லை. வானூர்தி அது ஏரோப்ளைன். அப்போ தான் என்ன, எல்லா உலகத்துக்கும் போகலாம், எல்லா ஊருக்கு போயிட்டு வரலாம். அப்போ தோன்றின பண்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டைய தமிழ் இலக்கியங்களிலேயே தமிழ் புலவர்களால் இப்பண்பு பாராட்டி பாடப்பட்டுள்ளது. அக்காலத்திலேயே ஒரு நாட்டவர் பிற நாட்டவரோடு உறவு பாராட்ட விரும்பியுள்ளனர். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் நூலில் இருக்குது. இதனை கீழ்காணும் இரு செய்யுள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. கனியம் பூங்குன்றனார் கேட்பாங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாரோட வரிகள்? கனியம் அப்பவே பூங்குன்றனார். எல்லா நூற்றாண்டுகளுக்கும் பொருத்தமாக உள்ளது. யாதானும் நாடாமல் ஊராமால் என்னொருவன் சத்துணையும் கல்லாதவாறு என்னும் திருக்குறள் முன்பு எப்போதையும் விட நம் காலத்திற்கு பொருத்தமாக அறிவுரையாக விளங்குகிறது. இதுக்கான அர்த்தம் நம்ம அப்புறம் பார்ப்போம். இதுவும் அதுதான், எல்லாரும் சொந்தக்காரண்டா அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஊர், நாடு, கேளீர் என்னும் தமிழ் சொற்கள் வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு பொருண்மைகளை கொண்டிருக்கலாம். பொருள்னா அர்த்தம். ஊர், நாடு, கேளீர். ஆமாம், ஊருனா சின்ன ஊர்னு நினச்சிக்கிறேன். அப்போலாம் ஊருனாவே அதுதான் நாடு. சின்ன அந்த கிராமந்தான் ஒரு நாடு. அந்த கிராமத்துக்குள்ளே தான் எல்லா நிர்வாகம் எல்லாமே நடந்துக்கும். நாடு. அப்புறம் கேளீர்னா யார்? சொந்தக்காரன். சரி. ஆயினும் மேற்கோள்கள் பரந்த ஆளுமையும் மனித நல கோட்பாடும். பரந்த ஆளுமை, மனித நல கோட்பாடும், எல்லாரும் நல்ல ஹியூமானிசம். லத்தீன் புலவர் தெரன்ஸ் கூறிய கூற்றுடன் ஒப்பிடத்தக்கவே ஆகும். லத்தீனுடைய புலவர். லத்தீன் நாடு. லத்தீனா எந்த நாடு? கிரீஸ். கிரீஸா? சாரி, ரோம், இட்டாலி. ரோம்.
இந்த லத்தீன் மொழியினுடைய புலவர் பேசியிருக்கிறார். நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று, எல்லாரும் எனக்குள்ளதான், அவெல்லாம் என் உடன்பிறப்பு, எந்த மனிதனாக இருந்தாலும் அப்படிங்கிறார். யார்? லத்தீன் புலவர் தெரன்ஸ். 3 இலக்கணங்கள், முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்கள் இன்றியமையாதவை என்கிறார் கோடன் ஆல்போர்ட். ஆளுமை, சிறந்த மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னும் உளநூல் வல்லுனர், சைக்காட்டிஸ்ட்டு. உளநூல் வல்லுநர்னா யார்? சைக்காட்டிஸ்ட்டு. முதலாவதாக மனிதன் தன் ஈடுபாடுகளை விரிவாக வளர்ப்பவனாக இருத்தல் வேண்டும். ஈடுபாடு, இன்ட்ரெஸ்டோடு செய்கிறது, விரிவாக வளர்க்கணும். இப்படி வாங்க அந்த 2 பேரும், மணிகண்டன் 2 பேரும் இப்படி வாங்க. பிறருடைய நலத்திற்கும் இன்பத்திற்கும் பாடுபடக்கூடிய வகையில் தன் ஆளுமையை விரிவடைய செய்து செழுமைப்படுத்த வேண்டும். நல்லா பார்த்துக்கோங்க. பிறருடைய நலத்திற்கும் இன்பத்திற்கும், எல்லாரும் நலமாக இருக்கணும் அப்படி சொல்கிறாரு. யார் சொல்கிறா? கோடன் ஆல்போர்ட். அவர் தான் சிறந்த மனிதனுக்கான சிறந்த மனிதன் ஆளுமைக்கான கோட்பாடு சொல்கிறார். 3 விஷயம் இருக்கணும். ஈடுபாடுகளை விரிவுபடுத்தணும், அது தன் கூட இருக்கக்கூடிய மனிதனுக்கு நலன் பயக்கக்கூடியது, இன்பம் பயக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறார். 2வது, ஒருவன் பிறரால் எவ்வாறு கணிக்கப்படுகிறானோ அதை அறிந்து கொள்ளும் ஆற்றல். ஒருவன் பிறரால் எவ்வாறு கணிக்கப்படுகிறானோ அதை அறிந்து கொள்ளும் ஆற்றல் படைத்தனாக இருத்தல் வேண்டும். செல்ஃப் அப்ஜெக்டிஃபிகேஷனா? சரி, அடுத்தவன் நம்மளை எப்படி புரிஞ்சுக்கிறான், அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், நம்மளை படைப்பவனா மாற்றிக்கிறவனா இருக்கணும் அப்படிங்கிறார். 3வதாக அவனது வாழ்க்கைக்கு தன் ஓர்மையை தரும் வாழ்க்கை தத்துவத்தை கடைபிடித்து நடத்தல் வேண்டும். சொல்கிறார் என்னன்ட்டு, அதை நமக்கு அந்தளவுக்கு தேவையில்லை, விட்டுருங்க. லட்சியங்களை கடைபிடித்தும் கற்பித்தும் வருவதால் தான் சமுதாயம் முன்னேற்றம் அடைகிறது. நான் இது வாங்கணும் அது வாங்கணும் லட்சியம் இருக்குல்ல, அவனும் ஃபாலோ பண்ணணும், அடுத்தவனுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதோட விளைவு தானே ஆகுது, புது புது கண்டுபிடிப்புகள், வளர்ச்சி, எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கிறது எல்லாமே. அது மக்களுக்கு வேண்டிய இன்பத்தையும் சீர்திருத்தத்தையும் அளிக்கிறது. புரியுதா? சீர்திருத்தம், மாற்றம், எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கிறது. அதே மாதிரி இன்பம், லட்சியம் இருந்ததுனால தான் நான் இந்த மொபைல் ஃபோன்லாம் கண்டுபிடிக்கிறான், புதுசாக கண்டுபிடிக்கிறான். சரியா? அதான் இன்பம். குறிக்கோள் இல்லாத சமுதாயம் வீழ்ச்சி அடையும். எய்ம் இருக்கணும், இது நான் ஆகணும் அப்படின்னு. குறிக்கோள் இருக்கணும். குறிக்கோள் இல்லைன்னா என்ன, அந்த சமூகம் வீழ்ச்சி அடையும். பண்டைய கால தமிழர் நன்கு உணர்ந்திருந்தனர். குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதை பிண்டம், ஒரு ஜந்து, அவ்வளோதான். புட்கையிலோன் யாக்கை போல என்னும் அடியில் புலவர் ஆலந்தூர்குலார் நிலைநாட்டுகிறார். பூக்கையிலோன் யாக்கை போல பார்ப்போம். புறநானூற்று பாடலில் வருது, என்னன்னு பார்ப்போம். பிறர் நலவியல். புரியுதா? என்னென்ன இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது லட்சியத்தோட ஒரு சமூகம் இருக்கணும், அதை உணர்ந்துருக்காங்க. அதை உணர்த்தக்கூடிய லைன் தான் என்னது? பூக்கையிலோன் யாக்கை போல அப்படின்றாங்க. லட்சியம் இல்லை அப்படின்னாக்கா அந்த சமூகம் விரைவில் வீழ்ச்சி அடையும். அதோட விளைவு தான் என்னாச்சு, நம்ம அங்கேருந்து மேப்பில் பார்த்துருப்போம் நேற்று கூட. கப்பலில் அந்த காலத்துலேயே சிறந்து கப்பல் கட்டி வெளிநாட்டுக்கெலாம் போயிட்டு வர அளவுக்கு சிறந்து விளங்கியிருக்காங்க அவங்க. லட்சியம். இப்போ லட்சியத்தெல்லாம் சுருக்கிட்டானுங்க. ஒரு செல்ஃபோனில் என்ன வருதோ அதை அடைகிறது, டிவி சீரியல் அந்த மாதிரி மாற்றி விட்டானுங்க. சரி, பிற நலவியல். நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதாது, என்ன பண்ணும், அடுத்தவனும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அப்போவே அதெல்லாம் இருந்திருக்கு. அப்படி ஒவ்வொருத்தனும் நினச்சா என்ன ஆகும்? பிரச்சனையே இல்லை, ஒருத்தனுக்கு ஒருத்தன் உதவுவான். அவன் கஷ்டத்தில் இருக்கும்போது இவன் உதவுவான், இவன் கஷ்டத்தில் இருக்கும்போது அவன் உதவும். அதான் அந்த மொய் எழுதுகிற கதை இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அதுக்கு தான். விரிவாகும் ஆளுமை உருவாக்கும் நோக்கம் கொண்டுள்ள மக்கள் சமுதாயமே இன்பத்தை அளிக்கும் சமுதாயமாக காணும். அவர் பேசின உரை அது அப்படியே இருக்குது. எந்த அளவிற்கு பிறர் நலத்திற்காக மனிதன் பாடுகிறானோ அந்த அளவிற்கு அவன் ஆளுமை வளரும்.
மனிதனுடைய நலனுக்காக எவன் பாடுபடுறானோ அவனோட ஆளுமை வளரும். பிறருக்காக பணி செய்தால்தான் ஒருவருடைய வாழ்க்கை பண்புடைய வாழ்க்கை ஆகிறது. என் கடன் பணி செய்து கிடப்பது என்னும் குறிக்கோள். என் கடன் பணி வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அடுத்தவனுக்காக. வாழ்க்கையை தன்னலம் தேடுவதிலிருந்து விடுவித்து ஆளுமை முழுமைப்படுத்தும் பண்பாக ஆக்குகிறது. எப்போ அடுத்தவனுக்காக ஒர்க் பண்ணும் பொழுது நான் இருப்பானுங்க கடைசி வரைக்கும். நான் எனக்கு சொத்து அப்படி இல்லை. நாம் அதான் சொல்லுவார் கருணாநிதி கூட எழுதியிருப்பார், பஸ்ஸில் எழுதியிருப்பாங்க. நான் என்று சொல்லும் பொழுது உதடுகள் கூட ஒட்டாது, நாம் என்று சொல்லும் பொழுது தான் உதடுகள் கூட ஒட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ நாம் சமூகம் அந்த மாதிரி அந்த எண்ணத்தோடையே இருக்கணும் அப்படிங்கிறார். பிறர் நலவியல் ஆல்ட்ருயிசம் என்னும் பண்பு மக்கள் வரலாற்றில் படிப்படியாகத்தான் தோன்றும். உடனே நடக்காது. ஏன்னா விலங்குத்தன்மையில் தானே இருக்கிறான். இப்போ கூட பார்த்துருப்போம் விலங்குத்தன்மை அப்படின்னா நான் எனக்கு பாருங்கள் 4 நாய் இருக்கும். சோறு போட்டிங்கன்னா அது கூட பிறந்த அக்கா தங்கச்சியாக இருக்கும், அவங்க அம்மாவாக இருக்கும், மகளாக இருக்கும், மகனாக இருக்கும், அதுங்களே அடிச்சிக்கும். ஏன்னா அது வாழணும். தான் வாழ்னதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க அப்படின்னு. அந்த விலங்குத்தன்மையிலேருந்து மாறதான் என்னது மனிதத்தன்மை. அதில் ஆளுமைங்கிறது இங்கே. அது உடனே வந்துடுமா? விலங்காக தானே இருந்தோம், வராது. இப்போ எல்லாம் எல்லாம் விலங்காகவே சுற்றிட்டு இருக்கானுங்க நிறைய பேர் இப்பயும் இந்த காலத்தில். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழில் அப்படி இல்லை. அப்போ அதுக்கு முன்னாடி நூல்கள் எப்படிலாம் சொல்லியிருக்காங்களோ அப்போ அதுக்கு முன்னாடி எப்போது இந்த தமிழ் சமூகம் தோண்டி இருக்கும், அவ்வளோ பழமையானதுன்னு சொல்ல வர்றாரு அந்த ஆள். யார்? மேம்படாத சமூகத்தில் மனிதன் தன்னுடைய குடும்பத்தையும் தன் இனத்தையும் காப்பாற்றவே முயல்வான். மேம்படாத சமூகம் நம்மளுக்கு எப்படி இருக்கு? யாதும் ஊரே யாவரும் இருப்பாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறான். யார் சொன்னது? கணியன் பூமன்றான். படிப்படியாக அறிவு வளர வளர எங்கு வந்தாலும் மக்கள் அனைவரும் தன் இனத்தவர். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்கிறாங்களா? இன்னைக்கு பாருங்க எவ்வளோ பேர் வரானுங்க. மகாராஷ்டிராலாம் அடித்து துரத்தினானுங்க வேறு மாநிலத்துக்காரனுங்களை. எனக்கு தெரிஞ்சே இந்த கர்நாடகாவில் இப்போ ரீசெண்டாக துரத்துறானுங்க. நம்ம தான் என்ன பண்ணுறோம்? ஏன்னா நம்மளுடைய ரத்தத்திலே ஊறி போனது 2000 வருஷமாக அப்படிதான் இருக்கும். எல்லா உயிருக்கும் அன்பு காட்டுதல் வேண்டும் என்னும் சிந்தனை அவனுக்கு தோன்றும். எப்போ? அறிவு வளர வளர. வெவ்வேறு பண்பாடுகள் வெவ்வேறு காலத்தில் பிறர் நலவியலை கற்பித்து வருகிறது. சீன நாட்டில் அதேமாரி பொது ஆண்டுக்கு முன் 604ஆம் ஆண்டில் பிறந்த லாவோட்ஸும் சீன நாட்டில் பிறந்த ஒரு தத்துவ ஞானி. அவருக்கு பின் அவர் ஒரு தத்துவ ஞானி. கான்ஃபியூசியஸ், புத்தர், மகாவீரர் மாதிரி வச்சுக்கோங்க அவங்கெல்லாம். அங்கே கான்ஃபியூசியஸ், இன்னும் கான்ஃபியூசியஸும் இருக்கும். அங்கே ஒரு இது இருக்குது. தம் காலத்திலேயே இந்த கொள்கையை ஒருவாறு தெளிவாக கற்பிக்கல, வேறு மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் போன்ற கிரேக்க தத்துவ ஞானிகள் கிரேக்க குடியினரை மட்டுமே தம் சிந்தனைக்கு உட்படுத்தினர். இவங்க யாருனாக்கா கிரேக்க நாட்டில் இருந்த தத்துவ ஞானிகள். அங்கே இருந்த புத்தர், மகாவீரன் மாதிரி. இதெல்லாம் புத்தர், மகாவீரன் சமகாலத்தவர் பாருங்கள். 6ஆம் நூற்றாண்டு, கிமு 6ஆம் நூற்றாண்டு. புத்தர், மகாவீரர் இங்கே இருக்கிறாரு. கிரேக்கத்தில் அவர் பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் அவங்களாம். ஒருத்தரோட சீடர் இன்னொருத்தர். சீனாவில் லாவோட்ஸும் கான்ஃபியூசியஸும். இவங்க நம்ம கோட்பாடு மாதிரி சொல்கிறாங்க எல்லாரும். ஆனால் பிளாட்டோவும் அரிஸ்டாட்டில் என்ன பண்ணுறாங்களாமா? அவங்க கிரேக்க அந்த கிரேக்க மக்களுக்கு மட்டும் அறிவுரை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பண்டைய கால தர்மசாஸ்திர நூல்களும் பிறரை கவனத்தில் கொள்ளவில்லை. தர்மசாஸ்திர நூல்னால் இது இந்த வடக்கன்ஸு. தர்மசாஸ்திரம்னா வடக்கன்ஸ், நம்மளது இல்லை. அந்த ஆரியன்ஸ் வடக்கன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தோம்னா அங்கேயும் திராவிடர்கள் இருக்காங்க, திராவிட மொழிகள் இருக்குது, திராவிட பண்பாடு இருக்குது, எல்லாமே இருக்குது. இவனுங்க ஆரியன்ஸ் சொல்ல பூந்தானுங்களா? அவனை பற்றிலாம் கவலைப்படுறதே இல்லை. விந்திய மலை தொடருக்கும் இமயமலைக்கு இடையே உள்ள நிலப்பரப்பு கரும பூமி அவனுங்க சொன்னது. அவனுக்கு பூமி அங்கே தான் நான் முதல்ல வாழ்கிறானுங்க. வேத காலத்தில் ஹிஸ்ட்ரி யார் அட்டன் பண்ணீங்க? ஹிஸ்ட்ரி அட்டன் பண்ணி 2 பேர் தானே, 3 பேர் தான். சரி பார்ப்போம். அட்டன் பண்ணீங்களா? வீடு பேர் அடைவதற்கு அப்பூமியிலே பிறந்திருக்க வேண்டும் என்பதே அவற்றின் கருத்தாக இருந்தது. வீடு பேர்னா என்ன அர்த்தம்? அடுத்த ஜென்மம் பிறக்கக்கூடாது, மோட்சம் அடைதல். சரி,
தமிழ் மக்களிடமோ அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம அவன் குறுகிய தான் இன்னும் வரைக்கும் அவனுக்கு குறுகிய மனப்பான்மை தான் அவனுங்க. தமிழ் மக்களிடமோ ஸ்டாய்க்வாதிகள் கூறியது போல மக்கள் அனைவரும் உடன் பிறந்தவர்கள். அது யாருன்னு தெரில, அது ஒரு குறிப்பிட்ட சிந்தனை உள்ளவங்க, அவங்களும் நம்மளை மாதிரியே சிந்தனை உள்ளவங்க. மக்கள் அனைவரும் உடன் பிறந்தவர்கள், பிறப்போ சாதியோ சமயமோ அவர்களை தாழ்த்தவோ உயர்த்தவோ முடியாது என்னும் நம்பிக்கை பண்டு தொட்டே நிலவி உள்ளது. பண்டு தொட்டேனா பல காலமாக அப்படின்னு அர்த்தம். அப்போ தமிழ் சமூகத்தில் என்ன கிடையாது, ஜாதிலாம் கிடையாது. ஜாதி, இந்த மொழி பேசுகிறவன், இந்த மதம் அதெல்லாம் கிடையாது. அவனும் மனுஷன், நானும் மனுஷன். நீ என்னமா ஃபாலோ பண்ணிட்டு போ, நான் எனக்கு பிடிச்சதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படி இருக்கிறாங்க. அதேமாரி பால், அந்த பாகுபாடு இல்லை. அதனால தான் தமிழில், பண்டைய தமிழில் என்ன பண்ணியிருப்பாங்க, தமிழ் புலவர்கள் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. நிறைய நூல்களை அழிச்சிட்டானுங்க, அது வேறு. இருக்கிற நூலில் இந்திய வரலாற்றில் பண்டைய காலத்திலேயே அரிய கொள்கைகளை தமிழ் மக்கள் கடைபிடித்திருந்தனர் எனும் உண்மை பெரும் வியப்பை தருகிறது. அப்போவே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே உயர்ந்த பண்பாட்டோடு இருக்கிறாங்க. உடனே நடக்காது. அதை இப்போ கெடுத்து குட்டிச்சவர் ஆகிட்டானுங்க. அதுக்கப்புறம் அந்த இடைக்கால இந்தியாவில் தொடக்கத்திலேருந்தே வடக்கன்ஸ் எப்போ வந்து பூந்தானுங்கனோ கல்வி அறிவு எல்லாத்துக்கும் மறுக்கப்பட்டது. சரியாக ஜாதிய கட்டமைப்பு உருவாக்குறான். இவன் உயர்ந்தவன்றான், இவன் தாழ்ந்தவன்றான், அதெல்லாம் கொண்டுட்டு வரானுங்க. இவர் அப்படிலாம் இல்லைன்றாரு யார், பண்டைய தமிழகத்தில். அதுக்கு நூல்கள் எவிடன்ஸு எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு. ஒழுக்கவியலை, எத்திக்ஸ் நன்கறிந்து எழுதிய உலக மேதை ஆல்பர்ட் ஸ்வைட்சர் திருக்குறளை பற்றி கூறும் பொழுது எத்திக்ஸ் பற்றி எழுதியிருக்காரு. அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் யூரோப்பியன்ஸாக தான் இருப்பார். திருக்குறளை பற்றி கூறும்பொழுது இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை உலக இலக்கியத்திலே காண்பது அரிது. திருக்குறள் எல்லா நாட்டுக்காரனும் பாராட்டுறான். அது இல்லாமல் அதில் ஒரு 3 அதிகாரங்கள் வந்துட்டு 130 அதிகாரம் தானாமா. அந்த 3 வந்து இவனுங்க செருகியிருக்கானுங்க. புக்கு பிரிண்ட் போட்டானுங்களும் வாழைச்சுவடி எடுத்துகிட்டு வந்து. அப்போ 3 அதிகாரத்தை இவனுங்க செருகியிருக்கானுங்க. அதில் மெயினாக கடவுள் வாழ்த்து பாடலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி நம்ம இதில் பார்த்தோம்னா இது அந்த 14 கீழ்கணக்கு நூல்கள், அது சமண மதத்தோட தொடர்புடையது. கடவுள் வாழ்த்து பாடல் எங்கேருந்து வரும்? இதெல்லாம் இந்த நாய் அச்சடிக்கும் போது சொல்லியிருக்கிறானுங்க. புரியுதா? கடவுளை போற்றி பாடுற மாதிரி தெரியும். நம்ம சமணமே என்னது, கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் தான் சமண மதம். அவன் எங்கே கடவுளை போய் போட்டுருவான். அதுமாதிரி இப்போ நேற்று ஒரு இது பார்த்தேன், ஒரு அறிஞர் பேசினார். ஆனால் இத்தகைய கொள்கையில் திருவள்ளுவர் காலத்திற்கு முன்பே தமிழ் மக்களால் போற்றப்பட்டுள்ளது. அவருக்கு முன்னாடியே. அதனால தான் அவர் எழுதுவார். உடனே எழுத முடியுமா? எவ்வளோ பண்பட்டவனா மாறி இருக்கானா 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி எவ்வளோ காலத்தில் இந்த இனம் திராவிட இனம் தோண்டி இருக்கும். சரியா? அறிவு வளர வளர தான் மாற முடியும். ஒற்றுமை உணர்ச்சி ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் அடுத்தவனுக்கு பணி செய்கிறது, 2வது எல்லாரோட நலனையும் பாதுகாக்கிறது. அது எல்லாத்துக்கெல்லாம் வராது. எல்லோரும் நல்லா இருக்காங்களா, நம்ம கூட நல்லா இருக்கிறவங்களாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி இருந்தால் இப்போ பைத்தியக்காரன்றானுங்க. அது வேறு. நம்ம தானே பைத்தியக்காரன், பழைக்க தெரியாதவன் அப்படிமா. அவன் செல்வத்தை சேர்த்திக்கணும். செல்வத்தை சேர்த்திக்கிட்டானது ஓ அப்பா செம்மாளுப்பா செம்மையாக இருக்கான்பா அப்படிம்பானுங்க. அப்படி தானே சொல்கிறாங்க. அடுத்தது ஒற்றுமை உணர்ச்சி. தமிழ் இலக்கியத்தை ஆராயும் பொழுது பிறர் நலக் கொள்கையும் பிறர் மீதான அன்பு பாராட்டலையும் முதலில் பரப்புவதற்கு காரணமாக இருந்தவர்கள் தமிழ்நாட்டு பாணரும் புலவருமே ஆவார். பாணர்னால் பாட்டு பாடுறவங்க, புலவர்னால் கவிதை எழுதுகிறவங்க என்பதை அறிய முடிகிறது. இன்ன வரைக்கும் இருக்குல்ல. வந்தோம்னா வீட்டுக்கு வந்தோம்னா என்ன பண்ணுவாங்க, வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. ஃபஸ்ட்டு தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, சாப்பிட்டு போங்க இருந்து அப்படின்ட்டு. அதனால தான் சாப்பாடு வைக்கும்பொழுது எக்ஸ்ட்ரா வைப்பாங்க, நிறையா வைப்பாங்க. இப்போல்லாம் கரெக்டாக அளவாக வச்சு யாராவது வந்தால் கூட அப்படி அங்கே வெளியில் நின்று அப்படிங்களான்னு பேசி அப்படியே அனுப்பி விட்றாங்க. வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க நிறைய இடத்துல. அப்படி ஆகி போச்சு. அடுத்தது பாணருக்கும் புலவருக்கும் சொந்த ஊரும் நாடும் உண்டு ஆயினும். சொந்த ஊர் ஏதாவது ஊருக்காரன் இருப்பான். அவர்கள் தமிழ் வழங்கும் இடமெங்கும் சென்று அரசர்களையும் நல்லலையும் மக்களையும் வாழ்த்தி வந்ததால் தமிழகம் என்ற ஒற்றுமை உணர்வு உண்டானது. ஏன்னா மக்கள் அவன் ஊரில் தான் இருப்பான். இந்த பாணர் புலவர் தான் என்ன பண்ணுவாங்க, எல்லா ஊருக்கு போய் பாடி கவிதை எழுதி அரசரை புகழ்ந்து எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ தமிழ் பேசக்கூடிய இந்த எல்லா ஊர் மக்களும் சேர்ந்து தமிழகம்னு மாறுறதே யாருனாமா, பாணரும் புலவர் தான் அப்படிங்கிறார். அம்மொழி பரவிய நிலம் அனைத்தும்
தமிழ் மொழி பரவிய நிலமானது தமிழகம் என்றும் தமிழ்நாடு என்றும் வாழ்த்தினர். யார்? இந்த பாணரும் புலவரும். பிற நாடுகளை குறிப்பிடும் பொழுது வேற்று நாடு பிற நாடு என்று குறிக்காது மொழி மாறும் நாடு மொழிபெயர் தேசம் என்றே வரையறுத்து கூறியுள்ளனர். வேற்று நாடுன்னு சொல்லலையாம்மா, பார்த்துக்கோங்க. யார்? நம்ம புலவர்கள், பாணர்கள், புலவர்கள். மொழி மாறும் நாடு, வேறு மொழி பேசக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்ல, வேறு மொழி அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கணத்தில் பரந்த மனப்பான்மை, அகத்திணை இலக்கியம். அகத்திணை இலக்கியம்னா அது வீட்டுக்குள்ள அகநானூறு, காதலன் காதலி, வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி, 4 செவத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்களை பற்றி எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு. பல்வேறு வழிகளில் பரந்த மனப்பான்மையும் விரிவான ஆளுமையும் வளர்ந்தது. ஐவகை நிலங்கள் பார்த்துருக்கோம்ல, பெரும்பொழுது சிறும்பொழுது கருப்பொழுது ஆகியவற்றை புலவரும் பாணவரும் இலக்கியம் பயில்வோரும் தவறாது கற்று வந்தனர். அது பார்த்துட்டோம்ல, பெரும்பொழுது சிறும்பொழுது அதெல்லாம். ஆமாம். தொல்காப்பியர் நிலத்தை பிரித்த முறை உலகின் பிரிவாகவே அமைந்தது. ஆமாம், அந்த எப்பயும் பிரிக்கலாம். நம்ம என்னென்ன குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கிளைமேட்டை வச்சு பிரிக்கலாம். அதேமாரி அவன் வளர்ச்சி அடைஞ்சு வந்த நிலையிலும் குறிக்கலாம். ஃபஸ்ட்டு மலை பிரதேசங்கள் தான் இருப்பான், அப்புறம் இறங்கி கீழே வந்து என்ன பண்ணுவான், ஆடு மாடு மேய்ப்பான். அதுக்கப்புறம் ஆற்றங்கரை ஓரம் விவசாயம் கண்டுபிடிக்கிறான், அது பண்ணுவான். அப்புறம் பாலை தண்ணி இல்லாத பகுதி, அங்கே என்ன தொழிலில் ஈடுபடுவான், எல்லா விஷயமும் இருக்குது. அதேமாதிரி நெய்தல் கடற்கரை ஓரம் என்ன பண்ணுவான், மீன் பிடிப்பான். அவங்களுக்கு தலைவனுக்கு என்ன பேர், எல்லாமே படுதிரை வையம் பாத்திய பண்பே, தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க. பாத்திய பண்பே கள ஒழுக்கத்திலும் கற்பொழுக்கத்திலும் பிற உயிரொன்றை காதலிப்பதிலும் குழந்தைகளை பேணுவதாலும் இவருடைய ஆளுமை இன்னும் விரிவடைய வாய்ப்பிருந்தது. புலவர்கள் தம் செய்யுள்களில் தலைவன் தலைவி தோழி செவிலித்தாய் ஆகியோரை கற்பனை செய்து பாடுவதால் பிறர் பற்றி அறியும் பண்பை அவர்கள் எளிதாக பெற்றிருக்க வேண்டும். தலைவன் தலைவி எளிமை மக்களை பற்றியே பாடுறாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க, தலைவன் வந்து பொருள் ஈட்டுறதுக்காக போவான், தலைவி அவளுக்காக காத்துக்கிட்டு இருப்பான். அப்போ தோழி வந்து அவளை ஆற்றுப்படுத்துவா, கொஞ்சம் இருங்க வந்துடுவா, அவன் தலைவன் வந்துடுவான் வெயிட் பண்ணு அப்படின்ட்டு. இதில் பின்னாடி பெரிய இதே இருக்குது, குடும்பத்தோட ரகசியமே இருக்குது இதிலெல்லாம். சரியா? இப்போ நடக்கிற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னா அப்போ அந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. கூட இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அவங்கள சரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி நன்மை நன்மைக்காகவே. அன்பு வாழ்க்கையிலும் பிறருடன் கலந்து வாழும் முறைகளிலும் பிறர் நலம் பேணுவதிலும் தமிழ் பண்பாட்டின் இன்றியமையாத கொள்கை உருப்பெறுகிறது. அன்பு வாழ்க்கையிலும் பிறருடன் கலந்து வாழும் முறையிலும் பிறர் நலம் பேணுவதிலும். ஆமாவா, இப்போ கூட இருக்குல்ல பண்பு. ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை, என்ன பண்ணுறோம், போய் பார்த்துட்டு வரோம். நீ எதுவும் வாங்கிட்டுலாம் போங்க, நான் ஃபஸ்ட்டு சும்மா போய் பார்த்தாவே போதும். அப்போ அவனுக்கு ஒரு இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு தைரியம் வரும். அதான் என்னது, பிறர் நலம் பேணுதல். ஒருத்தன் விழுந்துட்டான், டக்குன்னு எல்லோரும் ஓடி போய் தூக்கி இது பண்ணுறது, அது எல்லாமே இதெல்லாம் ரொம்ப காலமே இருக்குது. அது என்னது, அறிவு வளர வளர அப்போ தான் இதெல்லாம் இந்த பண்புலாம் வரும். கடையேழு வள்ளல் ஒருவரான ஆய் என்பவரை போற்றுவதற்கு காரணம் அவர் நன்மையை நன்மைக்காகவே செய்தது தான். பிறர் கடையேழு வள்ளல் இருக்காங்களே, அதில் ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பார், அவர் பிறர் போற்றுவார்கள் என்றோ வேறு நலன்களை பெறலாம் என்றோ அவர் நன்மையை செய்யவில்லை. நம்மளை அடுத்தவன் புகழ் வாங்கிறதுக்காக செய்யலை, அல்லது அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால நீ ஏதாவது எனக்கு பிரதிபலன் செய்வ அப்படிங்கிறதுக்காக செய்யலை. அவர் யார், ஆய் அப்படின்றாங்க. இன்மை செய்தது மறுமைக்கு ஆமேனும் அறவிலை வணிகன் ஆய் அலன் அப்படிங்கிறாங்க. இப்போ செய்தது மறுமைக்கு ஆமேனும். மறுமைக்குன்னா இன்றைக்கி நான் செய்கிறது நாளைக்கு எனக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் செய்கிறதில்ல. சரியா? ஆய் அலன், அதோட யாரோட பண்பாமா, ஆயோட பண்புன்னு புறநானூற்றில் சொல்லியிருக்காங்க. புறநானூறு எதை பற்றி பேசும், வீரம் கொடை வள்ளல் இதை பற்றிலாம். பிறருக்காக வாழும் மக்கள் இவ்வுலகில் இல்லை என்றால் நாம் வாழ்வது அரிது. பிறருக்காக வாழ்வதே உயர்ந்த பண்பும் பண்பாடும் ஆகும்.
உண்டாலம்ம இவ்வுலகம் என்று புறப்பாட்டு இந்த பண்பை அழகாக காட்டுகிறது. உண்டாலம்ம இவ்வுலகம். எல்லோரும் நம்ம சுற்றியில் இருக்கிறவங்களாம் சாப்பிட்டாங்களா அப்படிம்பாங்க. அதான் அந்த இதே புறநானூற்று பாடலே ஒரு பாடலில் வந்திருக்கும், பார்த்துருப்போம். நான் சொன்னால சாப்பாடு எப்பயுமே அதிகமாக தான் வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் பாட்டி வரைக்கும் அப்படி தான் பண்ணுவாங்க. அப்புறம் அதான் திண்ணையெல்லாம் வச்சு கட்டுவாங்க பாருங்கள். திண்ணை முற்றம்லாம் இருக்கும். வழிப்போக்காருக்கெல்லாம் அங்கே வந்து படுத்து தூங்கி எழுந்திரிச்சு போவாங்க, யாருன்னே தெரியாது. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிற வழியில் படுப்பாங்க. இப்போ திண்ணையெல்லாம் வச்சு எவனுமே கட்டுறதில்ல. காம்பவுண்டு சோறு போட்டுறான். இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, கம்பிடி வச்சு கட்டி விட்றானுங்க. ஏன்னா பண்பு குறைஞ்சிட்டே வருது. அதனால் அப்போ வெளியில் யாராவது தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்து பார்ப்பாங்களாமா, வெளியில் யாராவது சாப்பிடாமல் இருக்காங்களா, யாருன்னே தெரியாது. விருந்தோம்பலாம் என்ன அர்த்தம், சொந்தக்காரனுக்கு சாப்பாடு போடுறதில்ல. மனிதன் அவன் மனுஷன், அவ்வளோதான். என்னோட பிறவி, அவனும் நல்லா இருக்கணும். இப்போ வெளியில் யாராவது தூங்குறாங்களா, அப்போ வந்து சாப்பிட்டுட்டீங்களா, யாராவது சாப்பிடாமல் இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்களாமா. படுத்து தூங்குறவங்க சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா தான் போய் தண்ணியே ஊற்றுவாங்க. அந்த மாதிரி அந்த பண்பு இப்போ லேட்டஸ்ட் வரைக்கும் இருக்குது, நிறைய கிராமங்களில் இருக்குன்னு. அதாவது செம்மொழி மாநாடுகள் அது பார்த்துக்கோங்க. உலக மாநாடு, தமிழ் மாநாடு, செம்மொழி மாநாடு. தமிழ் மாநாடு நடத்த முடியல, அதனால தான் செம்மொழி மாநாடு நடத்துவார். 2010 கோயம்புத்தூரில் நடத்துவாங்க. முதல் மாநாடு 1966 கோலாலம்பூர் மலேசியா, 68 சென்னையில் அண்ணா பீரியடில் இந்தியாவில் நடக்குது. ஃப்ரான்ஸில் 1970 பாருங்கள், எல்லா நாட்டிலையும் இருக்கானுங்க தமிழனுங்க. 1970 ஃப்ரான்ஸ், 2 வருஷம் கேப்பில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 74 ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்கு. 81 மதுரையா, மதுரை தான் நினைக்கிறேன், எம்ஜிஆர் பீரியடு. 87 மலேசியா கோலாலம்பூர். இந்தியா எங்கே நடந்தது, மதுரை தான் நினைக்கிறேன், மதுரை தான். அப்புறம் மொரீஷியஸ் 1989, 95 தஞ்சாவூரில் நடக்குது. கேட்பாங்க இயர்லாம். 2010 கோவையில் நடக்குது. அது செம்மொழி மாநாடு, அது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக நடத்துனது. இது வந்துட்டு தமிழ் இயக்கம் இருக்காங்க இல்லையா, உலக தமிழர் அமைப்பு, அவங்க நடத்துனது. இது மட்டும்தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துனாங்க. பண்புடைமை என்னும் அதிகாரத்திற்கு உரை கண்ட பரிபெருமாள் பின்வருமாறு கூறியுள்ளார். பண்புடைமையாவது யாவர் மாட்டும் அன்பினராய் கலந்து ஒழுகுதலும். யாராக இருந்தாலும் சரி, சொந்தக்காரன் அவன்கிட்ட மட்டும் தான் பழகுற அப்படிலாம் இல்லை, யார்கிட்ட வேணாலும் அன்பினராய் கலந்து ஒழுகுதலும், அவரவர் வருத்தத்திற்கு பரிதலும். வருத்தத்துக்குன்னா கஷ்டப்படுறான், அப்போ இறங்கி போய் என்ன பண்ணணும், ஐயோ சொன்னால ரோட்டில் எவனா திடீர்னு விழுந்துடுறான், ஓடி போய் தூக்கி விட்டு அவனை இது பண்ணணும். பகுத்து உண்டலும், நான் மட்டும் சாப்பிட்றதில்ல. பகுத்து உண்டல்னா நான் என்கிட்ட இருக்கிறத 4 பேர் ஷேர் பண்ணி சாப்பிடணும். பகுத்து உண்டலும் பழி நாணலும் முதலான நற்குணங்கள் பலவும் உடைமை. பழி நாணல்னாக்கா அடுத்தவனை பற்றி நம்ம பின்னாடி பேசுகிறோன்னா என்ன பண்ணணும், அதாவது பழி சொல்ல, அதாவது அடுத்தவங்க இகழ்கிற மாதிரி நம்ம நடந்துக்கூடாது. அதான் பழி நாணல். நாணுதல், வெக்கப்படுறது, தலைகுனிவு ஏற்படுது, அந்த மாதிரி செயல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் யார், பண்புடையவர் அப்படின்னு யார் சொல்கிறா, பரிப்பெருமாறு சொல்கிறாரு. இமய வரம்பு. இதுவரை வடவெங்கடம் தென்குமரிக்கு இடைப்பட்ட நிலப்பரப்பில் விரிவான ஆளுமையின் வளர்ச்சியை கண்டோம். வடவேங்கடம்னா இப்போ இருக்கக்கூடிய திருப்பதி மேலே இருக்குல்ல, அது தென்குமரி கன்னியாகுமரி. ஆனால் தமிழ் ஈடுபாடு தமிழகத்தோடு நிற்கவில்லை. அவர் பேசுகிறார் இது எல்லாத்தையுமே. வட இந்தியாவுடன் தொடர்புகள் வளர வளர கங்கையும் இமயம் அடிக்கடி தொகை நூல்களில் எழுதப்பட்டுள்ளன. தொகை நூல்னா அது நிறைய பேர் எழுதியிருப்பாங்க, அதை தொகுக்கிறது. வட இந்தியாவை தொடர்பு ஏற்படும் பொழுது கங்கையும் யமுனையும் எழுதியிருக்காங்கன்றாங்க. இமயமலை எது காட்டுறாங்க, நீடிக்கும் உறுதிக்கு மேற்கோளாக காட்டுகின்றனர். நீட்டிக்கும் உறுதி ஸ்ட்ராங்காக இருக்குது. இமயத்து புறநானூற்று பாடல்லே இருக்குது. இமயத்து கோடு உயர்தன்ன தம் இசை நட்டு தீதியில் யாக்கையோடு மொய்தல் தவத்தலையே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது விட்டுருங்க, தேவையில்லை. புலவர்கள்
குமரி ஆறு, காவிரி ஆறு போன்ற மணல் நிறைந்த இடங்களை நீண்ட வாழ்க்கைக்கு உவமையாக கூறுகிறார்கள். அத்துடன் கங்கையையும் இமயத்தில் பெய்யும் மழையையும் உவமையாக சேர்த்து கொள்கிறார்கள். இமயத்தில் பெய்யக்கூடிய மழை எங்கே வரும்? அது கங்கை ஆற்றுல தான் வரும், வேறு ஒன்றும் கிடையாது. புறநானூற்று பாடலில் இருக்குது. சரி, சில புலவர்கள் இமயத்தையும் கங்கையும் தமிழ்நாட்டு மலைகளுடனும் ஆறுகளுடன் சேர்த்து பாடுகின்றார்கள் அப்படின்றாங்க. சரி, ஒவ்வொருவரும் சான்றோர் ஆகலாம். இந்த எல்லைக்குள்ளே மட்டும் இல்லாமல் விரிஞ்சு போய் வேறு நாட்டோட இமயமும் இது நமக்கு தொடர்பு இல்லைல்ல, அதையுமே எடுத்து சேர்த்தி பாடுறாங்க. அந்தளவுக்கு பரந்த மனப்பான்மை உள்ளவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் யாதும் ஊரே யாவரும் கேள்வி. திருக்குறளில் பூட்கை மகன் அல்லது குறிக்கோள் மாந்தனின் இயல்புகள். பூட்கை மகன்னு அர்த்தமாமா, குறிக்கோள் மாந்தன். அதான் பூக்கைன்னு அங்கே ஒன்று பார்த்தோம்ல, அர்த்தம் தெரிலன்னு. அப்படின்னா குறிக்கோள் மாந்தன், குறிக்கோள் உடையவன் அப்படின்னு அர்த்தம். இயல்புகள் பல கூறப்பட்டிருக்கின்றன. ஒன்று பிறரால் அன்புடைமை ஆகும். இல்லற வாழ்க்கையின் நோக்கம் ஈகை விருந்தோம்பல் போன்ற பண்புகளால் ஆளுமை வளர்த்தல் ஆகும். அவர் சொல்கிறார், எல்லாமே இதெல்லாம் பேசுகிறார். என்ன சொல்ல வர்றாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மக்கள் இவ்வளோ பண்புடையவங்க இருந்தவங்க. அப்போ எவ்வளவு உடனே என்ன பண்ண மாட்டாங்க, எழுதலாம் முடியாது. ரொம்ப காலம் வாழ்ந்து அதெல்லாம் பின்பற்றி இருக்கணும். அப்புறம் தான் அதை பேச ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதை எழுத ஆரம்பிப்பாங்க. புலவர்களே எழுதியிருக்கான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி எவ்வளோ தொன்மையான மொழி தமிழ் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தமிழ் மக்கள் சான்றோன் எனப்படும் குறிக்கோள் மாந்தனை பாராட்டிய காலத்தில் இத்தாலிய நாட்டில் ரோமையர் ஷேப்பன்ஸ் அறிவுடையோன் எனப்படும் லட்சிய புருஷனை போற்றி வந்தனர். அங்கே இத்தாலியில் போற்றி வளர்ந்தாங்களாம். ஷேப்பன்ஸ் அறிவுடையோன், நம்ம சான்றோன்னு சொல்லிட்டு இருக்கோம். அங்கே ரோமையருடைய சாம்பியன்ஸ், இந்த சாம்பியன்ஸ் தான் சொல்கிறாங்க. அல்லது சான்றோன் என்பவன் சமுதாயத்திலிருந்து விலகி தன் சொந்த பண்புகளை வளர்ப்பவனாக இருந்தான். ரோமருடைய சான்றோர் அரிதாகவே சமூகத்தில் தோன்றுவர். என்னவாமா, அந்த ரோமானியத்தில் சாப்பியன்ஸ்ன்றவன் அவன் சொந்த வாழ்க்கையிலேருந்து விடுபட்டு சமூகத்திலேருந்து விடுபட்டு தனியாக போய் அவனோட பண்பை வளர்க்குறவனாக இருப்பான். நம்ம அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சான்றோன்னு என்னது, நிறையா படிக்கணும், நல்ல பண்புகளை உடையவன். அந்த மாதிரி அதே காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. ஸ்டாய்க்வாதிகளின்படி அவருடைய இலட்சிய மனிதர்கள் ஒரு சிலரே. அச்சிலர் தனிமையாக தம் இல்லங்களில் வாழ்ந்து வருவர். திருக்குறளில் சான்றோரோ பலர். அவங்க சொல்கிறாங்க, லட்சியவாதி சான்றோர் அப்படின்றவன் தனியாக வாழ்ந்துட்டு வருவான், வரவங்களுக்கு அறிவுரை கூறுவான், அவ்வளோதான். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. பெருமை, சான்றாமை, பண்புடைமை, நட்பு முதலின அதிகாரங்களில் இச்சான்றோர்களுடைய இயல்புகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சான்றோருக்கு நிறையா பண்பு சொல்லியிருக்காங்க. நீ தனியாக தான் வாழணும்லாம் அவசியம் இல்லை, குடும்பத்தோடையே வாழலாம். இந்த பண்பெல்லாம் இருந்ததுன்னா நீ சான்றோன். ஒவ்வொரு மனிதனும் சான்றோன் ஆதல் கூடும். அங்கே அவனுங்க சொல்கிறதுபடி எனக்கு எப்போயாவது யாராவது ஒருத்தன் தான் சான்றோன் உருவாவான். இங்கே அப்படி கிடையாது, ஒவ்வொருத்தனும் சான்றோனாக இருக்க முடியும் அப்படின்றாங்க. எல்லாத்துக்கூடயே நல்ல பண்புகள் இருந்துச்சுன்னா அவன் சான்றோன் அப்படின்றாங்க. அவனை அவ்வாறு ஆக்குவதே கல்வியின் நோக்கம். சரியா? ஒவ்வொரு தாயும் தன் மகன் சான்றோன் ஆக வேண்டும் என்றே எதிர்பார்ப்பாள். தன் பிள்ளை சான்றோன் ஆக்குதல் ஒவ்வொரு தந்தைக்கும் கடனாகும். அவன் தானே ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். சான்றோன்னா யார்? நல்ல திறமையான, அறிவாளி, நல்ல பண்புடையன், சரியா, நல்ல பண்புகளை வளர்த்துக்கிட்டவன், அவன் தான் சான்றோன். தமிழ் சான்றோன் சமுதாயத்திலேயே வாழ்ந்து தன்னால் இயன்றதை சமுதாயத்திற்கு பல நன்மைகளை செய்வான். பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழனுக்கு கூறியது போல தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும். பிசிராந்தையார் புறநானூற்று பாடல் சொல்லியிருக்காங்க. கோப்பெருஞ்சோழன், சோழ மன்னனுக்கு, பண்டைய கால சோழர்கள், கோப்பெருஞ்சோழன் அவருக்கு அறிவுரை சொல்கிறாரு. தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே. சான்றோர்னா ஒருத்தருக்கு கூடாது, நிறைய பேர் இருக்கணும். அதுதான் இன்பத்தை தரக்கூடிய வாழ்க்கைன்றாங்க. ஒன்றே உலகம். ரோம நாட்டு, ரோம் தான் ரோம நாட்டு, ரோமன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டில் வரக்கூடாது தமிழ் வார்த்தையில். சிந்தனையாளர்களும் ஏறத்தாழ தமிழ் புலவர்கள் போல அதே காலத்தில் ஒன்றே உலகம் என்ற கொள்கையின்படி பாராட்டி வந்தனர்.
ஸ்டாய்க்வாதிகள் உலகில் ஒற்றுமை உண்டு என்றும் மக்கள் அனைவரும் ஒரே குலத்தவர் என்றும் எல்லா உயிர்களும் தொடர்பால் இணைக்கப்பட்டுள்ளன என்றும் கற்பித்தனர். ஒன்றிய உலகம் என்ற மனப்பான்மையும் கொள்கையின் முதலில் மேலை நாட்டில் ஸ்டாய்க்வாதிகளால் போற்றப்பட்டது. அவங்க ஒரு சிந்தனையாளர்கள். பட் இங்கே நம்ம ஊரில் அப்படி கிடையாது. எல்லா மக்களும் அதை பின்பற்றுறாங்க. செனக்கா எனும் தத்துவ ஞானி கூறியது, எல்லோருடைய நாடுகளும் நமக்கு தாய் நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய் நாடு என்றும் கருதுதல் வேண்டும் அப்படிங்கிறாரு செனக்கா. அவர் சொன்னது இதெல்லாம் தேவையில்லை, கேட்க மாட்டாங்க, விட்டுருக்கு. மார்க்ஸ் அரேலியஸ் என்னும் பேரரசர், நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன். பகுத்தறிவுனா என்னது? ஒரு விஷயத்தை பகுத்து பார்க்குறது, அதில் என்ன நல்லது இருக்குது என்ன கெட்டது இருக்குது. நல்லதை எடுத்துக்கணும், கெட்டதை தூக்கி போட்டணும். சரியா? யார் சொல்லி கொடுத்தாலும், என் தலைவன் சொன்னாலும் சரி, எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாலும் சரி, க்ளோஸ் ஃப்ரெண்டு, பொண்டாட்டி, அண்ணன் தம்பி யார் சொன்னாலும் சரி, அதை எடுக்கணும். சொல்கிறாங்களா? அது என்ன நல்ல விஷயம், நல்லது இருந்து நான் ஓகே எடுத்துக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணணும், தூக்கி போட்டுடணும். நான் ஆண்டோனீனஸ் ஆதலால் ரோமுக்கு உரியவன், நான் மனிதன் என்பதால் உலகிற்கு உரியவன். அவன் இனம் இப்போ சொல்கிறான், நான் வந்துட்டு தமிழன், அப்புறம் இந்தியன், இப்படி சொல்கிறான். இந்த பூமிக்கு யார்? நான் மனுஷன், அப்புறம் தான் நான் இந்தியன், அப்புறம் தமிழெல்லாம். பெரியாரும் அதான் சொல்லுவார், எனக்கு தேசாபிமானமும் இல்லை பாஷாபிமானமும் இல்லை, மனிதாபிமானம் தான் இருக்குது. என் நாடு, என் நாட்டு மக்கள் எனக்கு சப்போர்ட் அப்படிலாம் கிடையாது. இப்போ இந்தியா பாகிஸ்தான் சண்டை போட்டுக்குது, அப்போ என் நாடு அப்படின்னு போனால் அவன்லாம் குறுகிய மனப்பான்மை உள்ளன்னு அர்த்தம். ரெண்டில் உள்ள நல்ல எடுத்து பார்க்கணும், எந்த பக்கம் நியாயம் இருக்குன்னு பார்க்கணும். அவன் தான் மனுஷன், உண்மையை ஏற்றுக்கணும். நம்ம பக்கம் தப்பு செஞ்சிருந்தால் நம்ம ஏற்றுக்கணும், அதே மாதிரி அவனும் ஏற்றுக்கணும். அப்போ சண்டையே வராது. அந்த வரலாறு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்லாம் சும்மா டுபாக்கூர். இவனுங்களோட குறுகிய மனப்பான்மையினால் அந்த இங்கிலீஷ்காரன்ட்டு அதிகாரத்தை வாங்குறானுங்களா இந்தியாவில், எந்த குரூப் வாங்கியிருக்கோம்? அவனுங்களுடைய குறுகிய மனப்பான்மையினால் நடந்த விஷயம் அதெல்லாம். இந்தியர்கள் வாங்கினாங்கலாம் சொல்ல முடியாது, இந்தியர்கள்ட்டெலாம் பவர் வரல, எல்லாத்து கையிலாம் வரல, ஒரு குரூப்பு கையில் தான் பவர் வந்துச்சு. இன்னமும் அவன் தான் வச்சுட்டு இருக்கான் மறைமுகமாக. இவ்வாறு உலக மாந்தரின் ஒற்றுமை தன்மை மிகவும் அழகாக கூறப்பட்டுள்ளது. மக்கள் அனைவரும் மக்கட்தன்மையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட நூல் திருக்குறள் அப்படின்னு யார் சொல்கிறா? ஜி போப் திருவள்ளுவரை உலகப் புலவர் அப்படின்னு சொல்லியிருக்கார். மக்கள் அனைவரும் அப்போ எழுதியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. மக்கள்கிட்ட அந்த பண்புலாம் இருந்தால் தான் எழுதுவாங்க. ஒரே குலத்தவர் என்று கருதுவதோடு உயிர்கள் அனைத்தையும் மக்களோடு சேர்த்து ஒரே குலத்தவை என்று கருதும் பண்பும் திருக்குறளுக்கும் ஸ்டாய்க்வாதிகளுக்கும் பொருந்துவன ஒரு தன்மை. மக்கள் மட்டும் இல்லை, பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் ஒரே குலத்தவர் அப்படின்னு சொல்லுதாமா. யார்? திருக்குறள். சரி, உயிர்கள் அனைத்தையும் திருக்குறள்னு சொல்கிறாங்க, ஸ்டாய்க்வாதி சொல்கிறாங்க. ரோம நாட்டவர் எழுதும் பொழுது நாம் நம்மவர் என்ற செருக்கோடு ரோமரை கருதியே எழுதுகின்றனர். வள்ளுவரோ எல்லா உலகிற்கும் எல்லா மாந்தருக்கும் பயன்படும் வகையில் உலகமெல்லாம் தழுவதற்குரிய பான்மையில் தம் நூலை எல்லாம், இது நாம் நம்மவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ரோம நாட்டை மட்டும் சேர்த்து எழுதியிருக்காங்க. விரிவாகும் ஆளுமை. இறுதியில் அன்பர்களே, திருவள்ளுவரின் கூற்றுடன் இவ்வுரையை முடிக்கிறேன். யார் அவர்? தனிநாயகம் அடிகள், பாதிரியார், கிறிஸ்தவ பாதிரியார். விரிவாகும் ஆளுமையை பற்றி ஒரு சில உண்மையை கண்டோம். திருவள்ளுவரோடு 2 அறிவுரைகளில் இந்த குறிக்கோளை எவ்வாறு அடையலாம் என்று காட்டியுள்ளார். உள்ளற்க உள்ளம் சிறுகுவ என்றும் உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் என்றும் கற்பித்துள்ளார். அந்த பொருளை அப்புறம் நாம் பேசிக்குவேன், திருக்குறளில் பார்த்துக்கலாம். உள்ள ஃபேக்ட் தான் கேட்பாங்க, வேறு ஒன்றும் வராது. ரைட், சிறப்பு. அது இதை என்ன சொல்கிறாங்க? இந்த உலகம் ஃபுல்லாக, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் ஒரே குலம்தான், நம்ம எல்லாரும் ஒன்றா வாழ்கிறவங்க அப்படின்ற பண்பு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பாணரும் புலவர்களும் அவங்களுடைய எழுத்துக்களை எழுதி வச்சுருக்காங்க. அந்த பண்பு அவ்வளோ சீக்கிரம் வராது. ரொம்ப காலம் தொட்டே இந்த தமிழ் சமூகம் வாழ்ந்துருக்கணும். சரியா? வாழ்ந்து அடிபட்டு மிதிப்பட்டு அறிவு வளர வளர தான் அந்த பண்பு வரும். அப்போ எவ்வளவு தொன்மையான மொழி தமிழ் மொழின்னு சொல்கிறாரு, வேறு ஒன்றுமே கிடையாது. யார் சொல்கிறா?
தனிநாயகம் அடிகள், கிறிஸ்தவ பாதிரியார்.